வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த காணொளியில் முன்பனி காலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த முன்பனி காலத்தை மார்கழி மாதத்தையும் தை மாதத்தையும் சொல்கிறாங்க. அதாவது பனியினுடைய ஆரம்ப காலத்தை தான் முன்பனி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டம் மிகவும் குளிர்ச்சியானதாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா முத்தோடங்களும் சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்பனியினாலும் கீழ்காற்றினாலும் குளிர்ச்சியினாலும் பசித்தி அதிகப்படுங்க. இந்த காலத்தில் உணவு அதிகமாக தேவைப்படும். உணவு நன்றாக பசிக்கும் போது சாப்பிட வேண்டும். அப்படி நம்ம பசிக்கும் போது நன்றாக சாப்பிடவில்லை என்றால் நம்மளுடைய உடல் இளைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்ட உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யணுங்க. மேலும் வாதத்தை சமநிலைக்கு கொண்டு வரத்துக்கு எண்ணெயை தலையில் தேய்ச்சி நம்ம குளிக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்கள், புளிப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்கள், உவர்ப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்களை நம்ம அதிகமாக இந்த காலகட்டத்தில் சாப்பிடலாங்க. மேலும் நெய்ப்பொருள், மாமிசம், கோதுமை, வெல்லம், அரிசி இவைகளையும் நம்ம நம்மளுடைய உணவுப் பொருட்களில் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம வாக்கிங் செய்கிறது கொஞ்சம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உணவு முறையில் அப்படிங்கும்போது இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இவைகளையெல்லாம் நம்ம சாப்பிடலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொண்ட உணவுப் பொருட்களை நாம் நன்றாகவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் வகைகள், பருப்பு வகைகள், நட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான பருப்பு வகைகள்லாம் நாம் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். கிழங்கு வகைகள், பயிர் வகைகள் இவைகளையும் நாம் வேக வைத்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை இந்த மாதிரியான காலகட்டத்தில் கொடுக்குங்க. அது நம்மளுடைய உடல்நிலை வறட்சியாக காணப்படாமல் இருக்க ஹெர்பல் டீ, மூலிகை கஷாயம், மூலிகை டீ குடிக்கலாம். அதே போல் மிதமான சுடுநீரில் எலுமிச்சைப்பழ ஜூஸ் குடிக்கலாம். அதே போல் சூப் மாதிரி செஞ்சும் கொடுக்கலாம். சாலட் மாதிரியும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுடைய உடல்நிலை வறட்சியாக காணப்படாதுங்க. நாம் உணவினை உண்ணும்போது நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். எந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் இல்லாமல் சாப்பிடும் உணவை சந்தோஷமாக சாப்பிட வேண்டும். மற்ற காரியங்கள், அதாவது ஃபோன்ஸு, மீடியாஸு இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய உடல்நிலையை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வார்ம் வாட்டர் பாத்து, மிதமான சுடுநீரில் குளிக்கணுங்க. அதில் கொஞ்சம் எப்சம் சால்ட்டு போட்டு நாம் குளிக்கும்போது நம்மளுடைய உடம்பும் மனதும் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எசென்ஷியல் ஆயில் கூட போட்டு நம்ம குளிக்கலாம். அதாவது சில ட்ராப்ஸ் லெவெண்டர் ஆயில் அப்படி இல்லைன்னா யூக்காலிப்டஸ் ஆயில் போட்டோன்னா நமக்கு இருக்கக்கூடிய மனசோர்வை அது போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடல் சோர்வும் மனசோர்வும் போக எப்சம் சால்ட் பாத் அப்படி இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில் இதை யூஸ் பண்ணி நாம் குளிக்கும்போது இவை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த மாதிரியான பனிக்காலத்தில் எப்போவுமே நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப வறட்சியாக வறண்டு போய் காணப்படாமல் மாய்ஸ்சர் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபேஷியல் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறதும் நல்லதுங்க. ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது வாழைப்பழம், ஓட்ஸு அப்படி இல்லைன்னா தேன், அதுவும் இல்லைன்னா டீ ட்ரீ ஆயில், எசென்ஷியல் ஆயில், க்ரீன் டீ லீவ்ஸ், இதனுடைய க்ரீன் டீயோட இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையோடைய பவுடரை கூட நம்ம நம்மளுடைய முகத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்படி இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுடைய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணோன்னா நம்மளுடைய ஃபேஸ் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த பனிக்காலத்தில். அதாவது தேக பராமரிப்பு அப்படிங்கும்போது அதை ரொட்டீனாகவே நம்ம நம்மளுடைய ஸ்கின் கேரை பண்ணிக்கணுங்க. ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கணும். நல்லா மாய்ஸ்சர் போட்டு அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் லிப்ஸு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறது. வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிறது. நம்மளுடைய உடலை டெய்லியும் குளிச்சிக்கிறது. இவைகள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மேலும் நல்ல குளிர் தாங்க முடியாதவங்க நல்லா ஸ்வெட்டர் போட்டுக்கிறது, ஸ்கார்ஃப் கட்டிக்கிறது, இது எல்லாமே உடலை பாதுகாக்குங்க. அடுத்ததாக இந்த காலத்தில் உறக்கம் என்பது 7 மணிலேருந்து 9 மணி நேரம் நன்றாக உறங்க வேண்டுங்க. 7 மணி நேரம் நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் மறுபடியும் நார்மலாக வருங்க. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், உடல் சோர்வு அவை எல்லாமே நீங்கி போகுங்க. மேலும் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை செய்கிறதுக்கு அது ஒரு வழியை கொடுக்குங்க.
அது ஃபிசிக்கலி உடல் ரீதியாகவும், மென்டலி மன ரீதியாகவும், எமோஷ்னலி உணர்ச்சி பூர்வமாகவும் வலிமையாக இருப்பதற்கு உறக்கம் என்பது 7 மணி நேரம் தேவைப்படுதுங்க. தேவையான அளவு உறக்கம் நமக்கு கிடைக்கும்போது அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலையை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்குதுங்க. நல்ல மனநிலையும் கொடுக்குதுங்க. அதாவது இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடியதற்கு ஒரு சிறந்த புத்தகத்தை படிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. மேலும் கதை கட்டுரை எழுதுவது, நம்மளுடைய மனதுக்கு இதமான பாடல்களை கேட்பது, இது எல்லாமே நம்மளுடைய உடலையும் மனதையும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை ரொம்ப அக்ரிவேட் பண்ணுற மாதிரி தூண்டுதல் பண்ணி ரொம்ப நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இவை எல்லாமே நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணுங்க. மேலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா படம் பார்ப்பதை நிப்பாட்டிக்கணும். அப்போ தான் நம்ம தூங்கும்போது நல்ல உறக்கம் நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் காலையில் ஏஞ்சிட்டோடனே அப்படி இல்லாட்டி மாலை வேளையில் நமக்கு டைம் கிடைக்கும் போது மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி, ஆழமாக மூச்சு இழுத்து விடுறது, ஒரு 15லேருந்து 20 வாட்டி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய மன அழுத்தம் நீங்கும், உடல் சோர்வும் நீங்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறது, காலையாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும் சைக்கிளிங் பண்ணுறது, நடைப்பயிற்சி பண்ணுறது, மேலும் ஜாகிங் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம போகிற பாதையில் பார்த்திங்கன்னா இந்த பனித்துளிகள் நிறைந்த இந்த இலைகள் மற்றும் அந்த பசுமையான காட்சிகள் இதெல்லாமே பார்க்கும்போது நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்குங்க. இந்த மாதிரியான பூக்கள், அழகழகான பூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. அந்த டே ஃபுல்லாகவே ஒரு ஜாய்னஸ், ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரியான காலத்தில் பிள்ளைகளுக்கு விடுமுறை வருங்க. அந்த விடுமுறை காலத்தை அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ், ட்ராயிங், இல்லைன்னா பெயிண்டிங், இல்லைன்னா ரைட்டிங், எழுதுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த, அவங்க எதில் ஆர்வமாக இருக்கிறாங்களோ, இல்லைனா ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஃபேவரட்டான ரெசிபீஸ் ஏதாவது செஞ்சு சாப்பிட்றது, அவங்களுக்கு பிடித்த ஆக்டிவிட்டீஸை செஞ்சு அன்றைய நாளை அவங்க சந்தோஷமாக கழிக்கிறது அவங்களுடைய மனதுக்கும் உடலுக்கும் மிகவும் ஆரோக்கியத்தை தருங்க. அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு படத்தை வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கும்போது அது நம்மளை நாமே பாராட்டிக்கணுங்க. இந்த மாதிரி நம்மளை நாமே பாராட்டிக்கும் பொழுது நமக்கு அடுத்ததில் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அதை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மை நாமே பாராட்டி கொள்வது அப்படின்றது நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு ஆரோக்கியமானதாக அமையுதுங்க. அதாவது நம்மளுடைய ஃபோக்கஸ், கவனம் எப்போதுமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையிலேயே இருக்கணுங்க. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ஈவெண்ட்ஸில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கணும். நம்மளுடைய எல்லைகள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இன்டென்ஷன், உள்நோக்கம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல நண்பர்கள், இந்த மாதிரிலாம் நம்மளுடைய சோஷியல் ஈவெண்ட்ஸில் நம்ம கலந்து பேசிக்கிறோமா அப்படின்றதையும் பார்க்கணும். நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ், நம்மளுடைய முக்கியத்துவம், அதாவது டெய்லியும் வாக்கிங் போகிறவங்க 1 மணி நேரம் வாக் போவாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்லைன்னா கோச்சிங் கிளாஸஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை நாமே நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பரிசோதித்து பார்த்துக்கணும். அதே போல் நம்முடைய எல்லைகள் எப்படி இருக்கிறது, அதாவது சரியான நேரம் தூங்குகிறோமா, 7 மணி நேரம் தூங்குகிறோமா, அப்படி இல்லாமல் அந்த மாதிரி தூங்காமல் நம்ம தொடர்ந்து படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது, இல்லை வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது, இது எல்லாமே எல்லை மீறிய செயல்கள். இது நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு கேடுகளை கொடுக்கக்கூடியது. அதே போல் நம்ம ஒரு நல்ல நண்பர்களோடு பழக்கம் வைத்திருக்கோமா, மேலும் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்றதும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் வருங்க. மாதிரியான காலத்தில் பண்டிகை காலங்கள் எல்லாமே வருங்க. இந்த பண்டிகை காலத்தில் நாம் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடும்போது அதுவும் நமக்கு ஒரு நல்ல மெமரிஸ் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் புத்தாண்டுகளை நாம் வரவேற்கக்கூடியவர்களாகவும் இருப்போம் இந்த மாதிரியான காலத்தில். அப்போ இந்த புத்தாண்டு காலத்தில் புது தீர்மானம் இருக்கும். அதாவது இந்த கடந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பேரை நம்ம கெயின் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், நம்மளோட வாழ்க்கையில் நடந்த மெமரிஸ், ஞாபகம் மறக்க முடியாத நினைவுகள் மற்றும் நாம் எதை நினைக்கக்கூடாது,
இது எல்லாமே வந்து நாம் வந்து நினச்சி பார்க்கணுங்க. மேலும் வந்து வருங்காலத்தில் நம்ம வந்து நம்மளுடைய லட்சியம் என்ன, நாம் வந்து நல்ல ஒரு மனநிலையோடு ஆரோக்கியமான மனநிலையோடு முன்னேறி செல்ல வழிவகுக்கணுங்க. ஆக இந்த காணொளியில் முன்பனி காலத்தில் நம்மளுடைய சாப்பாட்டு முறை எப்படி இருக்கணும், நம்மளுடைய பழக்க முறை எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்போம். கூட சில குறிப்புகள் வந்து இந்த காணொளியில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இது தாங்க இந்த பனிக்காலத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க.